பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சாட்சி, திருமணம் ஆன பின்பு 3 வருடங்கள் எனக்கு குழந்தை தாமதமாச்சு. அப்போது என்ன பண்ணுவேன்னா, யாராவது குழந்தைய பற்றி வீட்டுக்கு வந்து பேசிட்டாங்க அப்படின்னா கண்ணிலேருந்து தார தாரையாக கண்ணீர் வந்துடும். எங்கள் அத்தை வந்து கண்டிப்பாக ஏசப்பா கொடுப்பாங்கன்னு ரொம்ப விசுவாசம். எனக்குள்ளேயும் விசுவாசம் இருந்தது. ஆனால் அழுதுகிட்டே இருப்பேன். கட்டில் காலை பிடிச்சி ஏசப்பா எனக்கு குழந்தை கொடுங்க கொடுங்கன்னு அழுதுகிட்டே இருப்பேன். அப்போது அந்த 2010வது வருஷம் ஜான்வரி மாதம் 4 மாவடி கூட்டத்துக்கு போனோம். அங்கே ஏசப்பா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன் என் மனசில், எனக்கு சந்ததி இல்லை ஏசப்பா, இந்த வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. அப்போது நான் யோசித்தேன், ஏசப்பா சந்ததியை உருவாக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு. அங்கே போயிட்டு வந்த உடனே நான் கன்சீவ் ஆகிட்டேன். அந்த ஜான்வரி மந்த்தே. ஏசப்போட கிருபை. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுகிற தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். குழந்தை இல்லைன்னு அழுதுட்ருக்கீங்களா? அவமானமாக இருக்கிறதா? வெளியே போகிறதுக்கே எல்லாரும் கேட்குறாங்க, மனசு கஷ்டமாக இருக்கா? வெட்கப்பட்ட சூழ்நிலை நிற்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இதுக்காகலாம் தற்கொலை பண்ணிக்காதீங்க, சரியா? தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன். ஒரு பாஸ்டரும் அவங்க ஒய்ஃபும் ஊழியம் செஞ்சவங்க, 10 வருஷமாக நல்லா ஊழியம் செஞ்சவங்க, குழந்தை இல்லாத காரணத்தினால அவங்க அந்த பாஸ்டர் அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து தற்கொலை மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏசப்பா கண்டிப்பாக தருவாங்க. எத்தனையோ பேர், எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு 7 வருஷம் கழிச்சுலாம் கொடுத்துருக்காங்க. ஏன் உங்களுக்கு அவசரம்? நீடிய பொறுமை. உங்களுக்கு பொறுமை இருக்கான்னு ஏசப்பா செக் பண்ணுறாங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்ம கழுகையை போல சட்டைகளை எடுத்து உயர பரப்போமா. யார் யாரெல்லாம் நம்மளை பற்றி தப்பாக பேசுனாங்க, நம்மளை அவமானப்படுத்துறாங்களோ அவங்களாம் நம்மளை இப்படி பார்ப்பாங்களாம். ஏசப்போ உயரத்தில் உயர்த்துகிற தேவன். கர்த்தருக்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு யாரையும் வருத்தப்படுற மாதிரி பேசாதீங்க. பெரியவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் தாழ்மையாக கேட்குறேன். உங்கள் மருமகளோ மகளோ யாரையும் துக்கப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. அது கர்ப்பத்தின் கனி கர்த்தருடையது. பெற பண்ணுகிறவராகிய நீர் பெற செய்யாமல் இருப்பது எப்படி? பிரசவிக்க செய்கிற நீர் பிரசவத்தை தடுப்பது எப்படி? ஏசப்பா தடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இறங்குவாங்க. அதி சீக்கிரத்தில் நடக்கும். நீங்கள் சீக்கிரமாக சாட்சியாக நிற்பீங்க ஏசப்பாக்காக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.